பொற்பாத்திரத்துக்குள்ளே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. இது மூன்றும் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனையா இது மூணும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், அவர்கள் 10 கமாண்ட்மெண்டை பற்றி மாத்திரமே பதில் சொல்லுவார்களே ஒழிய ஆரோனுடைய தரித்த கோலை பற்றி சொல்ல மாட்டார்கள். பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னாவை பற்றி எல்லாம் சொல்ல மாட்டார்கள். இந்த மூன்றும் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? 40 வருட வனாந்தர வாழ்க்கையிலே இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் செய்த காரியங்களை ஒரு ஞாபக சின்னமாய் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு 10 கற்பனைகளை அடங்கிய நியாயப்பிரமாணத்தை கொடுத்து வழி நடத்தினார் என்பதற்கு அடையாளமாய் அங்கே 10 கற்பனை கட்டளை வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்களை லேவி கோத்திரத்திலே ஆசாரியனாய் உருவாக்கி அந்த கோத்திரத்தை ஆசாரியன் மூலமாய் அவர்களை சத்தியத்துக்குள்ளே நடத்தி வழி நடத்தினார் தேவன் 40 ஆண்டுகளாய் என்பதற்கு அடையாளமாய் அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆரோனுடைய தளித்த கோல் 40 ஆண்டுகளாய் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்து வளர்த்தார் என்பதற்கு அடையாளமாய் மெமரியாய் அங்கே தேவன் அங்கே வானத்து மன்னாவை வைத்திருக்கிறார். இதெல்லாம் அடையாளத்துக்காக கொடுக்கப்பட்ட காரியம். இந்த காரியம் அவர்களுக்கு புரிந்தபாடில்லை. உங்களுக்கு சொல்லுகிறேன், உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்ட 10 கற்பனை ஒழியவில்லையாம். ஆனால் அந்த பெட்டிக்கு வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாண புஸ்தகம். 10 கற்பனைகள் அடங்கிய நியாயப்பிரமாண புஸ்தகம் பெட்டிக்கு வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டிக்கு வெளியே வைக்கப்பட்டதுதான் ஒளிந்து போய்விட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படியோ ஒளிந்து போய்விட்டது என்ற அளவுக்கு நாச்சும் வந்திருக்கிறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். யாத்திராகமத்துல முதலாம் உடன்படிக்கை பண்ணும் பொழுது யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரத்தில் தான் 10 கமாண்ட்மெண்ட் அவர் வாய்மொழியாய் சீனாய் மலையிலிருந்து சொன்னார். எழுத்து வடிவிலை கொடுக்கவே இல்லை, கற்பலைகளை கொடுக்கவே இல்லை. அவர் யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் முதல் 23ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் சொன்ன 10 கற்பனைகள் அடங்கிய நியாயப்பிரமாணங்களை மோசே எழுதினான். அந்த எழுதியதை வைத்துத்தான் முதலாம் உடன்படிக்கை அவன் பண்ணினான். அங்கே எழுதினதை வைத்துதான் முதலாம் உடன்படிக்கை பண்ணினான். யாத்திராகமும் 24ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள் வாசிக்கிறேன், கேளுங்கள். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து, நியாயப்பிரமாண உடன்படிக்கை புஸ்தகம் 10 கற்பனையில் அடங்கி நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இதுதானையா முதலாம் உடன்படிக்கை. இந்த முதலாம் உடன்படிக்கையில எழுதப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்துல 10 கற்பனைகள் அடங்கி இருக்கிறது. முதலாம் உடன்படிக்கை பண்ணும் பொழுது உடன்படிக்கை பெட்டி இல்லை, 10 கற்பனை பலகை இல்லை, ஆரோனுடைய தளித்த கோல் வைக்கப்படவில்லை, அங்கே மன்னா வைக்கப்படவில்லை. இதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள். அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே 10 கற்பனை இருக்கிறது. முதலாம் உடன்படிக்கை பண்ணும் பொழுது 10 கற்பனை அடங்கி நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மேல்தான் தெளிக்கப்பட்டது ரத்தம். ஆக அந்த 10 கற்பனை அடங்கி நியாயப்பிரமாணம் இருக்கிறதே, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்தான், அந்த புஸ்தகத்தில் உள்ள எழுத்துதான் இஸ்ரவேலுக்கு விரோதமான சாட்சியாய் இருக்கும் என்று மோசே சொல்லுகிறான். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே. அதாவது அந்த 10 கற்பனை அடங்கி நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இஸ்ரவேலருக்கு விரோதமான சாட்சியாய் இருக்கும் என்று அவன் சொல்லுகிறான். வாசிக்கிறேன், கேளுங்கள். உபாகமம் 31:26. முதல்ல யாத்திராகமத்துக்கும் உபாகத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். யாத்திராகம் என்பது அப்படியே ரன்னிங்ல வரக்கூடிய எக்ஸோடஸ், அது அப்படியே யாத்திரையிலே நடக்கிற காரியங்களை எழுதுகிறார். உபாகம் என்பது உப ஆகமம், இது அடிஷனல் ஆகமம். அதாவது
யாத்திராகமத்திலே, எண்ணாகமத்திலே இதெல்லாம் எழுதப்பட்டதையும் அல்லது எழுதப்பட்டு விடப்பட்ட காரியங்களையும் எல்லாவற்றையும் சேர்த்து மொத்தமாய் எழுதுகிறது உபாகமம். அந்த உபாகமத்திலே மோசே சொல்லி இருக்கிறார். உபாகமம் 31:26 வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். உபாகமம் எழுதும் பொழுது உடன்படிக்கை வந்து விட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வையுங்கள். அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாய் இருக்கும். ஆக அங்கே இருக்கக்கூடிய அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமான சாட்சியாய் இருக்கும். பொய் சொல்லிட்டியடா நீ, திருடிட்டியடா நீ, தந்தை தாயை கனப்படுத்தாம போயிட்டியடா நீ, விபச்சாரம் பண்ணி விட்டாயடா நீ, இப்படி அவர்களுக்கு விரோதமான சாட்சியாய் அது இருக்கும் என்று மோசே சொல்லுகிறான். இதைத்தான் கொலோசியர் 2:14 பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து எது? உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல வைத்த 10 கற்பனைகள் அடங்கிய நியாயப்பிரமாணம். ஆக நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, ஆக சிலுவையிலே அது ஒளிந்து போய்விட்டது. கிறிஸ்துவுக்கு நிழல் என்னென்னவோ அது அத்தனையுமே சிலுவையிலே ஒளிந்து போய்விட்டது. அல்லேலூயா. இன்னும் அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லுகிறேன், கேளுங்கள். 10 கற்பனை மாத்திரம் இருக்கிறதுனாலே அவர்கள் சொல்லுகிறது அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள எல்லாமே ஒளிஞ்சிருச்சான். ஆனா 10 கற்பனை மாத்திரம் அப்படியே இருக்குதான். 10 கற்பனை மாத்திரம் இருக்கிறதுனாலே 4ஆம் கற்பனைப்படி ஓய்வு நாள் ஆசரிப்பு உண்டு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் 10 கற்பனையில் இருக்கக்கூடிய 4ஆம் கற்பனை தான் இருக்கிறது என்று சொன்னால், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரைக்கும் 4ஆம் கற்பனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல எப்படிப்பட்ட ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஏற்கனவே வாசித்தேன், மறுபடியும் வாசிக்கிறேன். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். இந்த 4ஆம் கற்பனையில வீட்டிலே இருந்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கத்தான் சொல்லி இருக்குது. சபைக்கு போய் ஆராதனை பண்ணணும், உன்னுடைய ஆவியும் ஆத்மாவும் வளர்ச்சி அடையணும், அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. அப்படி என்றால் நீ 10 கற்பனையை கை கொண்டு இருந்தாய் என்றால் உனக்கு சபை தேவையில்லை, உனக்கு சபை கூடி வருகிற அந்த ஆராதனை தேவையில்லை. வீட்டிலே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான், தூங்க மூஞ்சி மாதிரி இருக்க வேண்டியதுதான். ஆக இவர்களுக்கு காரியங்கள் சரியாய் புரியாதனாலே எப்படியோ அவர்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சபை கூடி வராமல் வீட்டுல என்ன செய்யணுமா? வீட்டுல உனக்கு இருக்கக்கூடிய வேலைக்காரன் கூட வேலை செய்யக்கூடாதான். அப்படின்னு என்ன தெரியுமா? உங்க வீட்டுக்கு பால்காரன் வர்றான்ல, பால்காரன் வரக்கூடாது. அன்னைக்கு தபால்காரன் வர்றானா வரக்கூடாது, வேலைக்காரன் வர்றானா வரக்கூடாது, தண்ணீர் சப்ளை பண்றவன் வர்றானா வரக்கூடாது, கேஸ் கொடுக்கறவன் வர்றானா வரக்கூடாது, ஈபிக்காரன் வர்றானா வரக்கூடாது, ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அடுப்பை கூட மூட்டக்கூடாது. உங்க வீட்டுல யாருக்காச்சும் உங்க பிள்ளைகளுக்கு பால் கீழ் காய்ச்சி கொடுக்கணும்னா அடுப்பையே மூட்டக்கூடாது, போட்டிருக்குது நியாயப்பிரமாண புஸ்தகத்தில். சொல்ல முடிச்ச வேலை. இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறாயா? அன்னைக்கு சமைக்கவே கூடாது, சொந்த வேலையே செய்யக்கூடாது, உன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்நியனும் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அப்படி என்றால் அன்றைக்கு நீ சபைக்கு போற, கார்ல ஏறி போற, பஸ்ல ஏறி போற, பஸ்ல டிரைவர் அந்நியன் தானே, கண்டக்டர் அந்நியன் தானே, அவனையா வேலை வாங்குற? இதெல்லாம் சிந்திப்பார் ஒருவரும் இல்லை. இப்படிப்பட்ட ஆசரிப்பை யாரும் தேவன் விரும்புகிறார். அவருடைய நுகம் மெதுவாகவும் லகுவாக இருக்கிறது.
அந்த வசனத்தை விசுவாசித்து நீ செயல்பட ஆரம்பித்தால் உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். ஆக இயேசு வந்த ஒருபாடு உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அவர்கள் இன்னும் சொல்லுகிறது, புதிய வானம் புதிய பூமியிலே ஓய்வு நாள் ஆசரிப்பு இருக்கிறதா. இங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்ப புதிய வானம் புதிய பூமி போறாங்க. புதிய வானம் புதிய பூமியிலே ஓய்வு நாள் ஆசரிப்பு இருக்கிறதாம். அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஏசாயா 66ஆம் அதிகாரத்திலே 22 முதல் 24 வசனங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா 66ஆம் அதிகாரத்திலே முழுமையாய் மெஜாரிட்டியாய் சொல்லுகிறது 1000 வருட அரசாட்சியை பற்றி தான். 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி ஏசாயா திடீரென்று 22ஆம் வசனத்திலே, நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற ஒரு புதிய தீர்க்க தரிசனத்தை உள்ளுக்குள்ளே நுழைக்கிறார். இதான் தீர்க்கதரிசியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் இது புரியும். உள்ளுக்குள்ளே நுழைக்கிறார். அதுக்கு பிறகு பழையபடி 1000 வருட அரசாட்சியில் நடக்கிற காரியங்கள் எழுதுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய வானம் புதிய பூமி இருக்கிறது. அங்கே சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை. இவர்கள் எப்படி ஓய்வு நாள் தோறும் மாதந்தோறும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இது எப்படி புதிய வானம் புதிய பூமிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்களோ தெரியவில்லை. அடுத்த வசனம் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது, வாசிக்கிறேன். அவர்கள் வெளியே போய், எங்க புதிய பூமியில் இருக்கிறவங்க அவங்களுடைய கருத்துப்படி அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். புதிய பூமியில் இருக்கிறவன் வெளியே போய் பிரேதங்களை எல்லாம் பார்ப்பானாம. இது எப்படி? அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். இது புதிய பூமியிலே நடக்கும். இது 1000 வருட அரசாட்சி நடக்க போற காரியம் ஐயா. அந்த 75 நாட்களுக்கு போது நடக்கிற காரியங்கள் இதெல்லாம் அவர்களுக்கு ஒன்றும் தீர்க்க தரிசன காரியங்கள் சரியாய் அவர்களுக்கு புரிகிறது இல்லை. ஆக இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு இருக்கிறதே, இது சனிக்கிழமைதான் தேவன் கொண்டு வந்தது. அது நியாயப்பிரமாண சட்டத்திலே இருக்கிறது, 10 கற்பனைகள் சட்டத்தில் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே முடிந்து விட்டது. அதற்கு பிறகு ஓய்வு நாள் ஆசரிப்பே இல்லை. அதற்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு இளைப்பாறுதல் கொடுத்து கொண்டிருக்கிறது. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்றுதான் பவுல் சொல்லுகிறானே ஒழிய ஓய்வு நாளிலே சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று அவன் சொல்லவில்லை. ஆக சபை கூடி வருதலை விட்டு விடாதிருக்க வேண்டும். என்றைக்கு சபை கூடுகிறது? சபையில் உள்ள எல்லா மெம்பர்களுக்கும் என்றைக்கு விடுமுறை இருக்கிறதோ அன்றைக்கு தான் கூட முடியும். சனிக்கிழமை விடுமுறை கிடைக்கவில்லை, வெள்ளிக்கிழமை கிடைக்கவில்லை, வியாழக்கிழமை கிடைக்கவில்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் கவர்மெண்ட் லீவு கொடுக்கிறது. அதனால ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம். ஒருவேளை இந்த கவர்மெண்டோ வேற கவர்மெண்டோ ஞாயிற்றுக்கிழமை இல்லப்பா உங்களுக்கு எல்லாம் வியாழக்கிழமை தான் லீவு கொடுக்குறேன்னு சொன்னா வியாழக்கிழமை சபை கூடி வருவோம், நாங்கள் ஆராதிப்போம். இன்னைக்கு பாருங்க, சவுதி அரேபியா இப்படிப்பட்ட முஸ்லிம் நாடுகளில் எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் லீவு. அதனால நம்மவர்கள் வெள்ளிக்கிழமை தான் ஆராதிக்கிறார்கள். அதனால நாள் கணக்கு நமக்கு இல்லை, ஓய்வு நாள் ஆசரிப்பு நமக்கு இல்லை. இதை இவர்கள் ஞாயிறு ஆசரிப்பு என்று கொண்டு வந்திருக்கிறார்களே. காரணம் எப்படி? இப்போ நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆசரிப்பு என்று சொல்லுகிறார்களே. இந்த நிலை எப்படி வந்தது தெரியுமா? உங்களுக்கு சொல்லுகிறேன். தமாசஸ் என்ற ஒருத்தன் இருந்தான், ஒரு பெரிய ஆளு, ஊழியக்காரர். அவரு கான்ஸ்டாண்டின் நோபிள் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். இப்படி தமாசஸ், கான்ஸ்டாண்டின் நோபிள் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் பாபிலோனிய கொள்கைகளை நமக்குள்ளே கிறிஸ்தவத்துக்குள்ளே நுழைத்தார்கள். அவர்கள் மூலமாய்த்தான் ஞாயிறு ஆசரிப்பு, கிறிஸ்துமஸ், குழந்தை ஞானஸ்தானம் இப்படி பல காரியங்கள் வந்தது. ஆனால் அப்பொழுது போப் என்பவர் இல்லை. போப் என்பவர் இல்லாத காரணத்தினாலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருந்தன. போப் என்பவர் கிபி 538 வந்தார். கிபி 538 வந்த போப் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ சபைகளுக்கு தலைவரானார். அந்த போப்பு தான் தனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு அவர்தான் மாற்றினார். இதற்கு ஆதாரம் வேணுமா?
kindly refer to Lucius Ferrari's Prompta publication and Catholic official organ of Cardinal Gibbons. இதை போய் எடுத்து நீங்க கன்னிமாரா லைப்ரரியில போய் கேட்டா கூட கொடுப்பாங்க. இதை போய் எடுத்து வாசித்து பாருங்க. போப்பு தான் கிபி 538க்கு பிறகு வந்த போப் உலகம் முழுவதுக்கும் இப்படி ஒரு சட்டத்தை போட்டு ஞாயிற்றுக்கிழமைதான் ஓய்வு நாள், அதை ஆசரிக்க வேண்டும் என்று சட்டம் போட்டான். அதிலிருந்து பிரிந்து போனாரே ஒருத்தர், மார்ட்டின் லூத்தர் 95 பாயிண்ட்களை எழுதி வைத்துக் கொண்டு போனாரே, அதுல இந்த ஓய்வு நாள் ஆசிரியர் பாயிண்ட் அவர் எழுதல, அவருக்கு தெரியல. பாவம், குழந்தைங்க அனுஷ்டானத்தையே எழுதல அவரு, பாவம் அவருக்கு தெரியல. அதனாலே அந்த லூத்தரன் வழியில வரக்கூடிய புரொட்டஸ்டன்ட் மார்க்கத்தார் அத்தனை பேரும், அதற்கு பிறகு வரக்கூடிய ஆவிக்குரிய பெந்தகோஸ்து சபையில் இருக்கக்கூடிய நிறைய பேரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று போப்பு தான் மாற்றி இருக்கிறார். அதனாலே தேவன் கொடுத்த ஓய்வு நாள் இஸ்ரவேலரோடு முடிந்து விட்டது, நியாயப்பிரமாணம் சிலுவையோடு முடிந்து விட்டது. அதற்கு பிறகு எந்நாளும் நம்ம சபை கூடி வரலாம், எப்பொழுதெல்லாம் நமக்கு லீவ் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சபை கூடி வரலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று போப்பு சொல்லி இருக்கிறார். அது நம்மை கட்டுப்படுத்துகிறது இல்லை. அதனாலே ஓய்வு நாள் ஆசரிப்பு என்பது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ என்று இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் முதலாம் வருகையை அவமதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். முதலாம் வருகையை அவமதிக்கிறவர்கள் தான் இது சனிக்கிழமை தான் அல்லது ஞாயிற்றுக்கிழமை தான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது பிசாசினுடைய வேலை, இது கள்ள உபதேசம். இப்படிப்பட்ட பிசாசின் கள்ள உபதேச காரியங்களுக்கு நீங்களும் நானும் எதிர்த்து நின்று செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்டதான பிரசங்கங்களால் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் எல்லாரும் எதிர்த்து நின்று செயல்படுவோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய சத்தியத்தின்படி நடப்போம். ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம்.